தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் 11 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். விவரங்கள் செலினா. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய குமரி கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. அதே போல தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது 21ஆம் தேதி உருவாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு கனமழைக்கும், அதற்கு பிறகாக 30ஆம் தேதி வரையிலுமே லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஒரு சில மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.